ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 75,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,380 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1000 ரூபாய் ஏற்றம் கண்டு 1 கிலோ 1,26,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 1 கிராம் 126 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டிலேயே பொருளாதாரம் வேகமாக வளரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறையில் தேர்வான 2,538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், இன்னும் அதிகமான உயரத்தை அடைவதற்கு தேவையான பயணத்தை திராவிட மாடலின் 2.0 தொடர்வோம் என கூறினார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமா நடந்ததில்லை. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இப்ப அடைஞ்சிருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன். இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும். அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் 2.0 தொடர்வோம். சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவசரமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. இதையடுத்து விமானத்தின் கதவை திறந்து பொறியாளர்கள் குழுவினர் இயந்திர கோளாறை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதுவரை பயணிகள் விமானத்திற்குள்ளேயே அமர வைக்கப்பட்டிருந்தனர். பழுது நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் தாமதமாக இண்டிகோ விமானம் திருச்சிக்கு புறப்பட்டது. சென்னையில் நடைபெறும் தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டத்தால் சென்னை மாநகரில் குப்பைகள் நிரம்பி வழிகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 5 மற்றும் 6 பகுதிகளின் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுக்கும் மாநகராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து ரிப்பன் மாளிகை முன்பு 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கொளத்தூர், ராயபுரம், புதுப்பேட்டை, சவுகார்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே 14 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளை பறிமுதல் செய்தனர். பாம்பன் துறைமுகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 மீனவர்களை கைது செய்து 2 படகுகளையும் சிறைப்பிடித்தது. இலங்கை கடற்படை நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் இந்த விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தேசிய விருது வென்றிருப்பதை ரொம்ப உற்சாகமா கொண்டாடி இருக்காங்க பார்க்கிங் படக்குழு. அண்மையில 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் உள்ளிட்டோர் நடித்த பார்க்கிங் திரைப்படம் வென்றிருக்கு. மொத்தம் 3 தேசிய விருதுகளை பார்க்கிங் படம் வென்றிருக்கிற நிலையில படக்குழு ரொம்பவே ஜாலியா கேக் வெட்டி கொண்டாடி விருந்து கொடுத்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.